நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி ஸ்டாக் வந்து சூஸ் பண்றது? பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்துல வந்து ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரீல்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தரேன் ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு. அதாவது மல்டி இயர் பிரேக் அவுட்னு ஒன்று இருக்கு. எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு 1 இயரோட ஹையோ 2 இயரோட ஹையோ 3 இயர் அந்த மாதிரி மல்டிபிள் இயரோட ஹையை உடைக்காம ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சடனாக அது பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போது லார்ஜ் கேப்பாக இருந்தால் 10-15% ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மிட் கேப் ஸ்டாக்காக இருந்தால் குறைஞ்சது 15-25% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்மால் கேப் வந்தால் இதை விட அதிகமாக கூட ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கக்கூடாது. லாங் டேர்மில் அப் ட்ரெண்டாக இருக்கணும், இல்லைனா வந்து லாங் டேர்மில் ரேஞ்ச் பவுண்டாக கூட இருக்கலாம். டவுன் ட்ரெண்டாக இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் எடுக்கும் போது ஒரு அந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் என்ன டெக்னிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ணுறீங்களோ அது மூலயமா கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கலாம் நிறைய விதத்தில். ஸோ அதெல்லாம் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து கற்றுக்குங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.